சுமார் 500 ஏக்கரில் உள்ள 300 தென்னை கன்றுகளை வேருடன் பெயர்த்து எடுத்த விவசாயி. 90 அடி ஆழத்திற்கு சென்ற நிலத்தடி நீரால் விவசாயி செய்த இந்த செயல் பலரையும் ஆச்சரியத்துக்குள்ளாக்கியிருக்கு. கோவை மாவட்டம் சூலூர் தாலுகா கிராமத்தை சேர்ந்தவர் தான் பழனிசாமி. இவருக்கு 55 வயசாவது. விவசாயியான இவரு 5 ஏக்கர்ல 300 தென்னை கன்றுகளை வச்சிருக்கிறதா சொல்லப்படுது. வறட்சியால தென்னை கன்றுகளை அழிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டதால அதுவும் நிலத்தடி நீர் 90 அடி ஆழத்துக்கு போகிருக்கு. கூடவே 5 ஆழ்துளை கிணறுகள் அமைச்சுமே தண்ணீர் கிடைக்கல அப்படின்னு பழனிசாமி ரொம்பவே வேதனை அடைஞ்சிருக்காங்க. முன்னாடி பருவமழை பெஞ்சதால ஓரளவுக்கு பயிர்களை காப்பாற்ற முடிஞ்சது. ஆனா கடந்த வருஷம் எதிர்பாராத அளவு மழை கிடைக்கல அப்படின்றதால எப்படியோ தண்ணீரை விலைக்கு வாங்கி தென்னைகளை காப்பாற்ற வேண்டி வந்துச்சு. அதுவும் ஒரு தென்னை கன்றுக்கு தினசரி சராசரியா 150 லிட்டர் தண்ணி தேவைப்படுது. இதுவும் கோடை காலம் துவங்கடிச்சு அப்படின்னா தண்ணீரை விலைக்கு வாங்கணும். அதுவும் இந்த சமயத்துல அது முடியாது அப்படின்னு சொல்லி பழனிசாமி முடிவெடுத்ததால சுல்தான்பேட்டையை சேர்ந்த விவசாயியும் அகழ்வாகன உரிமையாளருமான கனகராஜன் சொல்லிருக்காங்கன்னா, தென்னை கன்றுகளை வேரோட பெயர்த்து வேறு இடத்துல நடலாம் அப்படின்னு சொல்லி யோசனை சொல்லிருக்காங்க. இது சரியான முடிவா இருக்கும் அப்படின்னு யோசிச்ச பழனிசாமி அவர்கள் தென்னை கன்றுகளை வேரோட பெயர்த்து செலக்கரிசலை சேர்ந்த சின்னத்துறை அப்படின்றவருடைய தோட்டத்துல மறுநடவு செஞ்சிருக்காங்களாம். தென்னைகளை அழிவுல இருந்து காப்பாத்திருக்கோம் அப்படின்றதையும் அவங்க சொல்லிருக்காங்க. அதை தொடர்ந்து அந்த 5 ஏக்கர் நிலத்துல தண்ணீர் அதிகம் தேவையில்லாத மாற்று பயிர்களை நடுறதுக்கான ஆலோசனையும் செஞ்சுட்டு வராங்களாம். கிட்டத்தட்ட 300 தென்னை கன்றுகளை காப்பாத்துறதுக்காக அதை வேரோட பெயர்த்து எடுத்து வேற இடத்துல நட்டது ஒரு வகையில சாத்தியம் இல்லாத செயல் அப்படின்னு பலரும் சொன்னாலும் பழனிசாமி அவர்கள் அதை செஞ்சு காட்டுறது பலரையுமே ஆச்சரியத்துக்குள்ளாக்கி இருக்கு.